ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். யக்ஞமூர்த்தி என்பவர் ராமானுஜரின் ஞான பொலிவை கண்டு அவருக்கே சீடராக மாறிவிட்டார். பிறகு வித்தை வினயத்தை தரும் என்பது ஆன்றோர் வாக்கு. வித்யா கர்வத்தால் ஆடம்பரமாக வாழ்ந்த யக்ஞமூர்த்தியின் நெஞ்சில் எளிமையும் அடக்கமும் ஏற்படலாயிற்று. ஆண்டவனின் அருள் மட்டும் இருந்துவிட்டால் உலகில் எதுதான் நடவாது? அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் எனும் திருநாமம் சாத்தப் பெற்ற யக்ஞமூர்த்தியை பார்த்து யத்திராசர் கூறலானார். அருளாளப் பெருமானே, உம்மிடம் அளவு கடந்த நூலறிவு காணப்படுகிறது. அது வீணாதல் கூடாது. எனவே உம்மிடம் தேங்கி கிடக்கும் ஞானம் வெளிப்படும் வகையில் நல்லதோர் நூலை எழுதி உலகிற்கு உபகரிக்க வேண்டும். குருவின் வாசகம் கேட்டு யக்ஞமூர்த்தி மகிழ்ந்தார். தேனுனும் இனிய தீந்தமிழில் ஞானசாரம், பிரம்மேயசாரம் எனும் நூல்களை இயற்றியுள்ளார். இவருக்கென திருமடம் ஒன்றும் எழுப்பப்பட்டது. நாள்கள் சில சென்றன. பெரும் புலமை வாய்க்க பெற்றிருந்தும் வாழ்வில் சலிப்புற்ற மாணவர் நால்வர் யத்திராசரை அண்டினர். தங்களை சீடராக ஏற்று அருள் பாலிக்குமாறு வேண்டினர். அவரோ அருளாளப் பெருமானின் கல்வி பெருமையினை கூறி அவரிடம் அனுப்பி வைத்தார். அவர்களும் அவரை அடைந்து சீடராயினர். எனினும் அருளாளப் பெருமானின் உள்ளம் நிறைவு பெறவில்லை. அகந்தை நீங்கி அடக்கமாக வாழவன்றோ எண்ணினேன். இப்போது குரு என்னும் அகந்தை என்னை பற்றி கொண்டால் நான் எவ்வாறு கடை தேறுவேன் என்று சஞ்சலப்படலானார். தம் குருவாகிய யத்திராசரை அடைந்தார். பெருமானே, தேவரீரின் பேரருளாலன்றோ நான் அகந்தை நீங்க பெற்று நிம்மதியாக வாழ்கின்றேன். மீண்டும் என்னை குருவென நியமித்து அகப்பட வைக்கின்றீரே. என்றும் தேவரீரின் சீடனாகவே இருக்க அருள் புரிதல் வேண்டும் என்று யக்ஞமூர்த்தி வேண்டிக் கொண்டார். இது கேட்டு ராமானுஜர் பெரிதும் உவகையுற்றார். யக்ஞமூர்த்தியின் மனப்பக்குவம் கண்டு மகிழ்ந்தார். வரதராச பெருமாளின் கைங்கரியத்திலேயே வாழ்நாளை செலுத்தி வருமாறு யத்திராசர் பணித்தார். யத்திராசரின் அருளானையால் அகம் மகிழ்ந்த யக்ஞமூர்த்தி பெறற்கரிய பேறு பெற்றவராகவே கருதினார். குருவுக்கும் பெருமாளுக்கும் பணிவிடை செய்வதிலேயே இன்பமாக காலத்தை கழித்து வரலானார். யக்ஞமூர்த்தியை திருத்தி ஆட்கொண்ட உடையவர் யக்ஞமூர்த்திக்கு திருப்பல்லாண்டு தொடங்கி திவ்ய பிரபந்தம் 4000 ஓதுவித்தார். யக்ஞமூர்த்திக்கு தேவராச முனி எனும் திருநாமத்துடன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் எனும் திருநாமமும் வழங்கலாயிற்று. மகாபூரணர் எனப்படும் பெரிய நம்பிகளிடமும் மாலாதாரர் எனப்படும் திருமலையாண்டானிடமும் திருவாய்மொழி முதலாக 4000 திவ்ய பிரபந்தங்களை நயமுற கற்றறிந்தார் உடையவர். தம் கற்றறிந்தவற்றை தம் சீடர்களுக்கும் உபதேசித்து வரலானார். எனினும் உடையவர் புது புது பொருட்களை கூறி சீடர்களை வியப்பில் ஆழ்த்துவார். ஒரு நாள் ஸ்ரீசைலம் எனப்படும் திருப்பதியின் சிறப்பை குறித்து சீடர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். பூலோக வைகுண்டம் எனும் பெருமைக்குரியது ஸ்ரீசைலம். இங்கே பிறந்து காலமெல்லாம் வாழ்பவர் உண்மையில் வைகுண்டத்திலேயே வாழ்பவராவார். இறுதியில் இவர்கள் வைகுந்த வாசனின் திருவடி தாமரைகளின் கீழ் என்றும் வாழ்தல் உறுதி என்று சிறப்பித்து சொல்லிக் கொண்டிருந்தார். அன்றைய பாடமும் முடிவுற்றது. உடையவர் சீடர்களை நோக்கி வினவலானார். சீடர்களே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் எனும் திருவாய் மொழிக்கேற்ப திருவேங்கடமுடையான் திருமலை சென்று திருமலை தோட்டத்தில் பயமில்லாத புஷ்ப கைங்கரியம் புரிய விருப்பமுள்ள ஆண் பிள்ளை யாரேனும் உள்ளரோ என்று தம் சீடர்களை நோக்கி வினவினார். திருவேங்கடமலையின் குளிருக்கு அஞ்சி சீடர்கள் அனைவரும் பதில் கூறாது அமைதியாக இருந்தனர். அப்பொழுது அனந்தாழ்வான் என்பவர் மட்டும் எழுந்தார். ஆணை கிடைத்தால் அடியேன் அங்கு சென்று கைங்கரியம் செய்ய காத்திருக்கிறேன் என்று பணிவுடனும் பண்புடனும் கூறினார். அனந்தாழ்வான் எனப்படும் அனந்தாச்சாரியனின் விடை கேட்டு களிப்படைந்தார் உடையவர். குழந்தாய், நீயே பாக்கியவான். குலத்திற்கு உன் போன்று ஒரு பிள்ளை பிறந்தால் போதும். உன் மரபினர் 7 பிறப்பும் புண்ணியமே அடைவார்.
பிறகு ராமானுஜரிடம் விடைபெற்று கொண்டு அனந்தாழ்வார் தன் மனைவியுடன் திருமலையை நோக்கி சென்றார். அங்கே சென்று திருமலை ஏழுமலையானை பணிந்துவிட்டு திருநந்தவனம் ஒன்றை ஏற்படுத்தினார். அதற்கு ராமானுஜன் என்னும் திருநாமமும் சூட்டினார். அப்பொழுது பெருமாள் நிகழ்த்திய திவ்ய லீலையை பற்றிய ஒரு காணொளியை, அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்டில் முதல் கமெண்டாக பின் செய்தும் வைக்கிறேன். தவறாமல் அந்த லீலையை சென்று காணுங்கள். பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி. தவறாமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய.